ஓம் நமச்சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபா. போன மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவுடைய ஃபோர்த் T20 மேட்ச் புனேயில் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நம்ம சொல்லக்கூடிய ஆருடம் சில முக்கியமான வீரர்கள் டக் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆயிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் 180 ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஆருடம் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வின்னிங் ப்ரிடிக்ஷனும் ஷூர் ஷாட்டாக கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வின் பண்ணியிருந்துச்சு. நல்ல ஒரு ட்ரேடிங் மேட்சாகவும் இருந்துச்சு. சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துடைய 5th T20 மேட்ச். ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது, வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு இருக்குது, ஆருடம் 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மேட்சுங்கிறது நடக்குது. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம்மம் மற்றும் கன்னியா லக்னத்தில் இந்த மேட்ச் முழுக்க நடக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக நம்மளுடைய கணிப்புக்கு இன்றைக்கி யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேசிங் பண்ணி வின் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய வெற்றியுடைய அமைப்பு. நம்முடைய வெற்றி கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வின் பண்ணும். கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சேசிங் பண்ணி வின் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. பட் நம்மளுடைய கணிப்பு வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இங்கிலாந்து அணி வின் பண்ணுறதுக்கான அமைப்பு தான் இன்றைக்கி நம்மளோட கணிப்பில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம வீடியோவில் வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேலாம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சில டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு கேள்விப்பட்டேன். ஸோ மாற்றிட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிலாந்துடைய கேப்டன் ஜாஸ் பட்லராகவும் இங்கிலாந்துடைய கேப்டன் ஜாஸ் பட்லராகவும் இந்தியாவுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆருடம் 6 ஆருடம் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து அணி சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மேட்ச் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் மற்றும் பவுலர்ஸோடைய மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து அதே மாதிரி 180 ப்ளஸ் ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பாலுக்கு அதிகமான சிக்ஸ் அடிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு கம்மியான பாட்களில் வந்து ஒரு 50 ப்ளஸ் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 பேட்ஸ்மேன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் 5வது ஆருடம். 6வது ஆருடம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கடைசி ஓவரில் வந்து மேட்ச் டிசைட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கான அமைப்பு இருக்குது. பட் எப்படி இருந்தாலுமே கூட இந்த மேட்ச்சுங்கிறது வந்து கண்டிப்பாக 100% பயங்கரமான ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கேப்டன் வைஸாக 2 பேருமே சரிங்களா ஓரளவுக்கு பலமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரீம் டீமில் எடுக்கக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேர்த்தையுமே எடுத்துக்கலாம். நம்மளுடைய கணிப்புக்கு இதுதான் வந்திருக்கு. ஸோ ஆருடம் 6ல் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக முடியுதுன்னு பார்க்கலாம். நம்ம கொடுக்குற ஒரே சஜஷன் வந்துன்னா ஜாஸ் பட்லர், சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கணிப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். டெலிகிராம் சேனலில் நிறையா ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிற நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி மெயின் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய மேட்சஸோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. மந்த்லி பேக்கேஜஸும் கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கபடி நிறைய மேட்சஸ் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிற நண்பர்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக வாங்க, உள்ளே வாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நடக்கக்கூடிய ப்ரீமியர் லீக் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேட்சஸ் மட்டும் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? இந்தியா மேட்சஸ் சாம்பியன்ஸ் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேட்சஸ் நம்ம வீடியோ வரும். மீதி அதர் மேட்சஸ் வேணும் அப்படிங்கிறீங்க டெலிகிராமில் நம்ம சொல்லக்கூடிய ஆஃபரை பேக்கப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கண்டிப்பாக இந்தியா மேட்சஸ் வந்து எங்கே நடந்தாலும் நமக்கு வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும் அப்படிங்கிறத
நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.